எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இவ்வளவு அம்மா மக்கள் வந்திருக்காங்க. இன்னும் ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க, டிராஃபிக்கில் இருக்காங்க. அம்மா அப்படின்னாலே அன்பு, அன்பு அப்படின்னாலே அன்மா. இவ்வளவு பேரும் நாங்கள் இவ்வளோ தூரம் காரணமாக இருக்கிறோன்னா இதுக்கு காரணம் அம்மா தான், அம்மா தான் அப்படின்னு பறைசாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. என்னை பொறுத்தளவு அம்மா அப்பா ரெண்டு பேருமே நமக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. நான் நினச்சி பார்த்தேன், அம்மா வந்து எந்த அளவில் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அம்மா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த விழாவுக்கு வருடந்தோறும் எங்கள் கூட இருக்கக்கூடிய சிவசங்கரி அம்மா வந்திருக்காங்க. ரொம்ப அதிசயம் சந்தோஷம் என்னென்னா, முதல் மேடை பத்மஸ்ரீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நமக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னொன்று நல்லி சார் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கக்கூடியவர். அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ராவ் ஐயா அவர்கள் எங்கள் அப்பாவை முழுமையாக உணர்ந்தவர். ஒரு அம்மா அப்பா அவங்க எப்படி எனக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா, அம்மா வந்து அன்பை சொல்லி கொடுத்தாங்க, அப்பா வந்து தொழிலை சொல்லி கொடுத்தாங்க. தொழிலுக்குள்ளேயும் ஒரு அன்பு வேணும். இப்போ இருக்கக்கூடிய தொழில் இப்போ சொல்லலாம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிஇஓ இருக்காங்க, சிஎஃப்ஓ இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் நடத்துதுன்னா ஒரு எஸ்ஓபி போடணும், அது போடணும், இது போடணும், ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸை பெருசாக நடத்தணும்னா. ஆனால் இது எதுவுமே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு. அவருக்கு எதுவுமே பழக்கமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பு. அவர் கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து தொழில் ஆரம்பித்தார். இன்றைக்கி நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் படித்து பேசி இருக்கோன்னா அவர் ஒன்றுமே படிக்கலை. அவர் செஞ்ச தியாகத்தில் தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். அவர் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணதில்லை, அவரே வாழ்ந்து காமிச்சார். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும். அம்மாக்குள்ளேயும் எல்லா அம்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி ஆற்றல், அன்பு. அம்மா கிட்ட அடி வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா ஏதோ அன்பாக இருப்பாங்கன்னு இல்லை, அடிக்கவும் செய்வாங்க. ஆனால் அந்த அடிக்குள்ள அன்பு கலந்துருக்கும். அப்பாவும் அதே மாதிரி வருத்தப்படுத்துவாங்க, அப்பா வந்து கண்டிப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் அன்பு இருக்கும். இந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நமக்கு செஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி இந்த தொழிலில் எனக்கு சுத்தத்தையும், இந்த தொழிலில் ஒரு ஒழுக்கத்தையும், இந்த தொழில் இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையும் சொல்லி கொடுத்தவர் எங்கள் அப்பா. அவர் பெருசாக ஃபைனான்ஸ் அவர் தொழில் பண்ணுறப்ப அவரே தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரே தான் பர்ச்சேஸ் மேனேஜர், அவரே தான் ஃபைனான்ஸ் மேனேஜர், அவரே தான் சேல்ஸ் மேனேஜர், எல்லாமே அப்பா தான். ஆனால் அத்தனையும் அவருக்குள்ளே அடங்கியிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் ஆளுகளை வச்சுருக்கோம். ஆனால் அவர் ஒருத்தர் எங்களுக்கு அத்தனையும் சொல்லி கொடுத்தார், எப்படி ஒரு தொழில் பண்ணணும். அவர் சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிள் விஷயம், உன்னை நம்பி வராங்க, அவங்க நம்ம குலதெய்வம், நம்மளை நம்பி நம்ம கொடுக்குறாங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு தடவை தீபாவளி அப்போது எப்படிப்பா வியாபாரம் வந்துன்னு கேட்டார். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. மறுபடியும் கேட்டார், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. கண்ணெல்லாம் செவந்துடுச்சு அவருக்கு. என்னப்பா அப்படின்னு. இல்லை இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னாரு. இல்லைப்பா எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். இல்லை வாடிக்கையாளர், அவங்களுக்கு நீ என்ன பண்ண, அவங்களுக்கு ஏதாவது பண்ணினியா? இல்லைப்பா நிறைய எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறியா அப்படின்னார். அப்போ ஆரம்பித்தது தான் இந்த நாள்தோறும் நல்லது செய்வோங்கிறது. இந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மகத்துவத்தை பற்றி சொல்லித்தரது, அப்புறமேல் சின்ன வளர்கிற குழந்தைகளுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன கதைகள் சொல்லிக் கொடுக்கறது, ஸ்கூல் கல்லூரிகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது,
எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பம்னா அம்மா. அம்மா மரியாதை பண்ணுறது தான் என்னோட முதல் காரியமாக எடுத்தேன். ஸோ அதுதான் இந்த சல்யூட் மதர் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட். இதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. அவன் அம்மாங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே பிரம்மம் மாதிரி கலந்துருக்கு. நம்ம பிரம்மத்துக்குள்ளே கலந்துருக்கிற ஒரே சக்தி அம்மா தான். பிரம்மங்கிறது எங்கே வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி. இத்தனை அம்மாக்குள்ளேயும் எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன். இத்தனை அம்மாவும் ஒரே அம்மாங்கிற ஒரு பெரிய தாய்மைக்குள்ளே, அந்த அன்புங்கிற ஒரு தாய்மைக்குள்ளே தான் இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தொழிலில் வளர்கிறதுக்கும் ஒழுங்காக வளர்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் காரணம் எங்கள் அம்மா தான், அப்பா தான். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி என் தொழிலில் எந்த தவறும் எப்பவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். எங்கள் தகப்பனார் சொன்னது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். தவறு செய்ய மாட்டோம். என்ன காரணம், எங்களுடைய இவ்வளவு தூரம் நாங்கள் வாழ்கிறதுக்கு, இவ்வளோ தூரம் பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான், நீங்கள் தான். உங்களுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்குமே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன உடல் இருந்தாலும் நான் வரேன் அவங்க அம்மாவை நான் சொல்லணும்னு வந்திருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வல்லபாச்சாரியார் தன்னுடைய மதுராஷ்டிரத்தை சொல்வார், கண்ணனை கண்கள் இனிமை, அவர் பாட்டு இனிமை, அந்த யமுனை இனிமைன்னு கண்ணனோட சம்மந்தப்பட்ட எல்லாமே இனிமைம்பா. அந்த மாதிரி தான் அம்மா. அம்மாவை பற்றி பேசுகிறது இனிமை, அம்மாவை பற்றி நினைக்கிறது இனிமை, அம்மா செஞ்ச காரியங்களை சொல்கிறது இனிமை. அம்மானா இனிமை தான். எனக்கு முரளி செய்கிற அத்தனை நிகழ்ச்சிகளை விட ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இதுதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த தாய்மையை போற்றுவோம். எத்தனை பேருக்கு இந்த ஐடியா தோணி இருக்கும்? அது ஒரு உத்தமமான மனுஷருக்கு தான் இப்படி ஒரு உத்தமமான எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். அது நிறைய வருஷம் நீங்கள் செய்யணும். 15 வருஷமும் நானும் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி சிவசங்கரி எழுத்தாளராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட ஜீன்ஸ். எங்கள் அம்மா பாடுவா, எழுதுவா, எல்லாம் பாடுவா. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மாமியார் ரொம்ப கொஞ்சம் கொடுமையானவர். எங்கள் அம்மா திருட்டுத்தனமாக கதை எழுதி வச்சு ஒழிச்சு போகலாம். அதை எடுத்து கிழித்து அடுப்பில் போட்டுட்டு குடும்ப பொண்ணுகளுக்கெல்லாம் கதை எதுக்கும்பா. அதனால் எங்கள் அம்மாவால் நிறைவேற முடியாத ஆசைகள் எல்லாம் என் மூலமாக என் அம்மா கொஞ்சம் நிறைவேற்றிட்டா. அம்மா கிட்டே நான் நிறைய விஷயம் கற்றுட்டோம். எல்லோரும் கற்றுக்குறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். எங்கள் அம்மாவை சின்ன வயசில் நாத்தனார்கள் அவளை நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கா. ஆனால் நான் வளர்ந்த பிறகு ஸ்கூல் காலேஜ் போகிறச்செல்லாம் அந்த அத்தைமார்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் அம்மா கொஞ்சம் கூட முகம் சுழிச்சிக்காமல் அவ்வளோ நல்லது பண்ணுவாள். பொறுக்க முடியாமல் ஒரு நாள் 2ஆம் கட்ட வயசில் கேட்டேன், உனக்கு அவள்னா அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காளே, நீ எப்படி இவ்வளோ பண்ணுறேன்னா, போனா போகிறது தெரியாதனம் விட்டுடும். அந்த போனா போகிறது தெரியாதனம் விட்டுடுங்கிற பழக்கத்தை மட்டும் நம்ம வளர்த்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த எங்கள் அம்மாவோட குணங்களில் 10% எனக்கு வந்திருந்தா நான் இன்னும் சிறந்த பெண்மணியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். முரளி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்சம் இன்றைக்கி லாங் மீட்டிங்ஸ்ன்றதுனால கரெக்டான டைமுக்கு வர முடியல, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி மதர்ஸ் டேங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் டச்சிங். ஆதிசங்கரர் மாத்ரு பஞ்சகத்தில் சொன்ன முதல் ஸ்லோகத்தை இன்றைக்கி சொல்லலான்னு நினச்சேன். ஏன்னா அம்மாவுக்கு இது அது மாதிரியான ஒரு ட்ரிபியூட் ஒரு அம்மாவுக்கு யாருமே பண்ணதில்லை. ஆதிசங்கரோட ஸ்லோகம், ஆஸ்தாம் தாவதீயம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருச்சியம் தனுசோஷனம் மலமயி சையாச்ச சாம்பத்சரி ஏகஸ்யாபி ந கர்ப்ப பார பரண கிளேசஸ்ய யஸ்ய க்ஷமஹ தாத்தும் நிஷ்கிருதிம் உன்னதோபி தனயா தஸ்யை ஜனன்யை நமஹ. அதாவது கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறதே
அந்த ஒரு 10 மாதம் அந்த அம்மா படுற கஷ்டங்கள், அந்த டெலிவரி சமயத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலம், பல வருஷ காலம் அந்த குழந்தைக்கு மல மூத்திரம் எல்லாம் அள்ளி எந்த விதமான ஒரு அருவருப்பும் இல்லாமல் அந்த குழந்தையை அந்த அம்மா பாதுகாத்தது. இத்தனைக்கும் எவ்வளவு பெரியவளா இருந்தாலும் அந்த குழந்தை அவங்க செஞ்ச ஒரு காரியத்துக்கும் அவங்களால திருப்பி செய்யறதுங்கிறது பாசிபிளே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அம்மாவுக்கு தஸ்யை ஜனன்யை நமஹா, அந்த அம்மாவுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு இருந்தார். அம்மாங்கிறவ நமக்கு எல்லா, அதாவது டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ஒரே ஒரு சோல் உலகத்துல அது அம்மா தான். பல விஷயத்துல ஆதிசங்கரர் வேதத்தை சொல்லறதே வேதத்தை அம்மான்னு சொல்லியிருக்கார். சங்கீத சாஸ்திரத்துல ஸ்ருதௌ மாதா லயப் பிதா, ஸ்ருதியை அம்மான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி இல்லாம பாட முடியுமா? பாட முடியாது. அந்த ஸ்ருதி ஸ்டேஜில் நன்னா சேர்த்துட்டா அந்த கச்சேரிக்கே ஒரு தெம்பு வருது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அதுதான் அம்மா. என்னோட அம்மாவை இன்னைக்கு நினச்சிக்கிறேன், விஷாலாட்சி அம்மா. நான் காலேஜில் படிக்க போன +1ல் ஆரம்பித்து நான் பிஹெச்டி முடிகிற வரையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் சமையல் உள்ளியும் இது எங்கள் வீட்டை விட்டு வெளில போல, எங்கே போனது ஒன்று காஞ்சி மடத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ் எல்லாமே காமகோட்டி 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 அப்படியே இருந்தா எங்கள் அம்மா. அவங்கள இந்த தருணத்தில் நான் நினச்சிக்கிறேன். இங்கே அத்தனை தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கணும். எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணோம். தைத்திரிய உபநிஷத்துல தேவபிதிரு காரியாபியாம்ன பிரமதிதவ்யம், அம்மா இருக்கிற மட்டும் அப்பா இருக்கிற மட்டும் அவளை ஆசிரியக்கணும். சமீபத்தில் சிவன் சார்னு பெரியவாளோட பிரதர், எங்கர் பிரதர், அவர் ஏணிப்படிகளில் மாந்தர்கள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அதில் எழுதியிருக்கார், அப்பா அம்மாவுக்கு அன்னம் போடாதவன் பாபி அப்படின்னு எழுதியிருக்கார். நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப ஆசிரியக்கணும், அவளோட அனுகிரகம் தேவை. அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க மத ரீதியாக என்ன பித்திருக்களுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், சாத்தங்கள் பண்ணணும். இது மாதிரி பித்திருக்களை நம்ம ஆதரிக்கணும். அவங்களோட அனுகிரகம் இங்கேயும் சரி, அவர்கள் இறந்த பிறகு அவங்களோட ஆத்மாவும் சரி, தாய் தந்தையர் மாதிரி கண்கண்ட தெய்வம், நம்மளை காப்பாற்றுறவா யாரும் இல்லை. இதை இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லான்னு தான் முரளி சார்கிட்ட 5 நிமிஷம் சொன்னார். நான் 8 நிமிஷம் பேசுகிறேன்னு ஒரு உத்தரவு வாங்கியிருந்தேன். இன்னைக்கு கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுத்து, அதுக்காக எல்லாத்தையும் மன்னிப்பு வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி.